வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேக் தான் பண்ண போறோம். இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணது. ஸோ அந்த கேக் டைகர் ஃபேஸ் கேக் எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது நான் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இப்போ எந்த டிலேவும் இல்லாம இந்த கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு 6 inch ஸ்பஞ்சை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அதை 3 லேயராக இந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சுட்டேன். இந்த கேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். நீங்கள் வேற எங்காவது வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேசிக்ஸ் ஆஃப் பேக்கிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதில் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு லேயருக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி நான் கலர் ஃப்ராஸ்டிங்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக உள்ள இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பிளேனான ஒயிட் ஃப்ராஸ்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 லேயர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் ஒயிட் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு தான் க்ரம் கோட் பண்ண போகிறேன். இது வந்து விப்பிங் க்ரீம் தான். இந்த கேக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 லேயர் ஆஃப் க்ரீம் 3 லேயர் ஆஃப் க்ரீம் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம இதை வந்து க்ரம் கோட் பண்ணி அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதுமா இருக்கும். நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே எனக்கு இன்னும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் தேவைப்படுது. ஸோ அதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம வெளியே வந்து மோஸ்ட்லி ஆரஞ்சு கலர் தான் கொடுக்க போகிறோம், இந்த டைகர் அப்படிங்கிறதுனால. என்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஆரஞ்சு கலர் இல்லை. ஸோ அதனால நான் நல்லா டார்க்காக இருக்க ரெட் அண்ட் எல்லோ கலர் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு ஆக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. க்ரீம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இது வரையறதுக்கு நான் வந்து ஒரு மைஹோதி யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட மைஹோதி இல்லைன்னா ஸ்கியூவர், டூத் பிக் இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த டைகரோட வாய் பகுதி. ஸோ இந்த கேக்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தப்பு எவ்வளோ தப்பு பண்ணாலும் வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சும்மா ரஃபாக தான் வரைஞ்சி எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும்தான். இதை வச்சுட்டு தான் வந்து நம்ம உள்ளெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த கண் பாட்டை நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த டைகரோட விஸ்கர்ஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இல்லையா டைகருக்கு, ஸோ அதை வந்து சைடில் அங்கங்கே கொஞ்சம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான். இது உள்ள நம்ம கலர் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்துடும். இதுக்கு நான் ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ் நாசில் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் அந்த வாய் அண்ட் காது பகுதி இதை மட்டும் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டிசைன் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் உங்கள் பைப்பிங் பேக்கை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு ஜென்டலாக அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப் டிசைன் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த பார்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி கீழேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த மவுத் பார்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது இந்த காதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது நான் வேற நாசில் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட்ஸ் தான். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பழசை விட. இப்போ இதையும் வந்து சேம் அந்த ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம மீதி மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கேப் இருக்கிற பகுதியிலலாம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக இது நல்ல நாசில் தான். இது வந்து ரொம்ப சின்ன கேக் இல்லையா, அதனால வந்து என்னோட டிப் கொஞ்சம் பெருசு. என்னோட நாசில் டிப் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் எனக்கு இதில் வந்து கொஞ்சம் பைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் நான் சின்ன நாசில் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன நாசில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நாசில் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நாசில் தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. ஸோ நம்ம ஒயிட் கலர் கொடுத்த நாசில் இருக்குல்ல, அதவே கூட நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பழைய வீடியோஸ்லாம் வந்து இந்த பைப்பிங் பற்றியும் நாசில் பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இந்த நாசில் எதுவும் இல்லை அப்படின்னா நான் ஹோம்மேட் நாசில்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த நாசில் பற்றின எல்லா வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த விப்பிங் க்ரீம் கொடுக்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்மளோட கை சூட்லேயே வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறப்போ. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த கண் அதுக்கப்புறம் அந்த பாடியில் இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ், ஸோ அந்த பாட்டுக்கு வந்து நான் பிளாக் கனாஷ் கொடுக்க போகிறேன். இந்த கனாஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. மேபி இன்னும் ஒரு 10 minutes வந்து நான் கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல கரெக்டான ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஷேக்கியாக போயிடுச்சு இந்த மூக்கு வாய் இதெல்லாம் வரைகிறப்போ. இப்போ அடுத்தது வந்து நான் கண்ணை ஃபில் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் இதில் நம்ம வந்து தப்புன்னு ஏதாவது பண்ணிட்டாலும் இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி
மாதிரி தான் இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து ஆப்வியஸாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் வந்து அப்படியே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் கொடுக்குறோம்ல, அது வந்து ஒரு மாதிரி வேர்ட்டிக்கலாக இருக்கு இல்லையா? எப்படியும் வந்து நம்ம ரொம்ப ரன்னியாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த க்ரீம் எல்லாத்தையும் ஃபுல்லாக இழுத்துட்டு வந்துருங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை கூல் டவுன் ஆகிறதுக்கு விட்டுட்டேன். இதில் வந்து நான் கோட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இந்த விஸ்கர்ஸ், அதுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து இந்த ஒயிட் டாட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒயிட் ஃபுட் கலர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு விஸ்கர்ஸை மட்டும் சைடில் வரையாம மேலே தூக்கி வரைஞ்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லை. அதனால அதை திருப்பியும் நான் ரீஒர்க் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட கேக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை என் கேக் ரெசிபிஸ் இதுன்னு இல்லை, எது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணுங்க. ஹரினிஸ் குக்புக் அப்படிங்கிற ஒரு பேஜ் நான் வச்சிருக்கேன். அதுல வந்து என்னோட கேக் ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல வேற எங்காவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரினி பாபுராஜ். இது வந்து என்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ற அக்கௌண்ட். ஸோ அங்க கூட நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.